ஓம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி நீடுகின்ற மாமரையும் நெடுமாலும் திசைமுகனும் விமல வாழ்க்கை நாடுகின்ற முனிவரும் திகழ்ந்தேற அருள் நாட்டங்கொண்டு பாடுகின்ற மெய்யடியாருளம் விரும்பி ஆனந்த படிவமாயி ஆடுகின்ற மாமணியை ஆளுமுறை நினைந்து நினைந்து அன்பு செய்வார் பாடுகின்ற மெய்யடியாருளம் விரும்பி ஆனந்த படிவமாயி ஆடுகின்ற மாமணியை ஆளுமுறை நினைந்து நினைந்து அன்பு செய்வார். ஓம் பெரியாரை அனுபவத்தை சொன்னோம்னா அது உயிர். அனுபவம் என்னன்னா ஒருத்தர் சாப்பிட்டு வர்றது, யாரையும் சாப்பிட்டீங்களான்னு கேட்கறது, தானே சாப்பிட்டாங்க, வயிறு நிறைய சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் பொய் இருக்குமா? உண்மை தானே சொல்றாரு. அதுதான் அனுபவம். அனுபவத்தை சொன்னால் அது உண்மை. அரியலூர் பக்கத்தில் நாங்கள் இருந்தோம். அரியலூர் பக்கத்தில் இருந்தபோது சில சித்து வேலையெல்லாம் செய்யணும். சித்து நாங்கள் செய்ய எங்களை இறைவன் பயன்படுத்தி செஞ்சார். செஞ்சார்னா மற்றவருடைய ஏமாத்திரம் செஞ்சு ஏமாத்திரம் இல்லை. ஏமாத்திர வேலை பல பேர் செய்யறாங்க. ஆனால் நாங்கள் வேற ஏமாத்தல. தலைவலின்னு வந்தாங்கன்னா விபூதிக்கு ஒரு பேப்பர் எழுதி வச்சு அதை இப்படி கையை வச்சுக்கணும். அதில் ஓம்னு எழுதணும். வேற ஒன்று இல்லை. ஓம்னு எழுதி கையை மூடிட்டு சத்தமாக சொல்ல மாட்டோம். சத்தமாக சொல்ல மாட்டோம். ஆனால் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்னா அற்புத ஜோதி அற்புத ஜோதி தனிப்பெருங்கனி அற்புத ஜோதி சொல்லுவோம். இது சொன்னோம்னா அவங்களுக்கு லேசாக நினச்சிக்குவோம். தெரிஞ்சு அவங்களுக்கு கேட்டதுன்னா அவருக்கு கேட்காம போகணும்னு சொல்லுன்னா நட்டகையில தெய்வம் என்றாலும் கொஞ்சம் அட்டியே சுற்றி வந்து முனமுனன்னு சொத்து பத்திரம் பேரலாங்கிறது சிவவாக்கியம். முனமுனன்னு அவருக்கு கேட்காம முனங்கிறது. இதை பார்த்த உடனே சாமியார் பெரிய மந்திரம் போட்டாரு. ரொம்ப சக்தி உள்ள மந்திரம் மாட்டேங்குது அப்படின்னு அவரை நினைச்சுவாங்க. உண்மையிலேயே அது சக்தி உள்ள மந்திரம் தான். அது சொல்றவர்கள் அந்ததான் சக்தி தானே. இந்த பாம்பாட்டி ஊதுறான் எல்லாம். பாம்பாட்டி ஒரு ஊதல் ஒன்று வச்சுருப்பாங்க. அதை நம்மகிட்ட கொடுத்தாங்க. நீங்க வாங்கி ஊதுனீங்கன்னா பாம்பு வருமா? அவன் ஊதுனா ஏன் பாம்பு வருமா? அதனால அவன் ஊதுனா பாம்பு வருது. அதுதான் நாங்கள் சொல்றோம்னா அதுக்கு பாக்கிடுச்சு. அப்படி இடைவெளிகளுக்குள்ள இருந்தார். அப்போ தலைவலிக்கிறீங்கன்னா அது எடுத்து வச்சு ரொம்ப அதிகம் 5 தரம் தான் சொல்லுவோம். 100 தரமெல்லாம் சொல்றது இல்லை. அற்புத ஜோதி அற்புத ஜோதி தனிப்பெருங்கனி அற்புத ஜோதி போது அப்படி சொல்றது இல்லை. இப்படி வேற மறைக்கணும். ஒரு தடவை சொல்லிட்டு சுற்று வேறு மறைக்கணும், அடுத்த சொல்லிட்டு இடி மறைக்கணும், அடுத்த இடி மறைக்கணும், இடி மறைக்கணும், அதை கொடுத்துருவோம். தலைவலினா 50 இருக்கு. சுவிட்சு போட்டால் லைட் எரியுமா? இந்த மந்திரத்துக்கு அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு. அதில் 2 நிகழ்ச்சி இந்த சோழ
சரிங்களா அப்படின்னு விபதி வச்சு கொஞ்சம் அதிகமாக வச்சு வைக்கலாம். 5 தடவை சொன்னோம். சொல்லி விபதி கொடுக்கும். கொண்டுட்டு போய் தலையில் கொஞ்சம் போடு, உடம்புல கொஞ்சம் மேலே தலையை விடு, வாய்ப்பு கொஞ்சம் போடு அப்படின்னு மூட்டின விபூதிக்கு பீஸ்டா பார்க்கலாம் சொல்லு. அந்த மந்திரத்தை எவ்வளோ சக்தி வரும், அவ்வளவு யாத்திரை. அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் அகவலை ஒரு நாளைக்கு 6 வர முடியும். அகவலை மட்டுமே 6 வரை படிச்சோம்னா அது அற்புதம் வரும்போது எத்தனை தரம் வருது? அப்போ எத்தனை தரம் நம்ம அதை உரு போட்டு பலனாக இருக்கு. தேர் கிடைச்சது கட்டிட்டு வருவாங்க, அப்படியே கொடுத்தோம்னா அப்பவே நல்லா போகுது. அப்புறம் இதை விட பெரியானந்த வடைன்னு ஒரு ஊர், பெரியானந்த வடைனாங்க இருக்கு. அந்த ஊர்ல ஒரு நாளைக்கு கால் கை இழுக்குது, காக்கா ஒரு கால் ஒரு கை இழுக்குது வானம். அதையும் ஒரு மருத்துவமனையில் போய் வெட்டி பார்த்து இது கொஞ்சம் நல்லா ஆகாது, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. உடனே அவனை வண்டியை தூக்கி போட்டு ஊருக்கு போகிறாங்க. போகிற வழியில் தான் நாங்கள் இருக்கிற ராயபுரம் வந்து தான் பெரியானூருக்கு போகிற வழியில் ராயபுரம் வந்து உள்ள திரும்பு சரி போய் அப்புறம் சின்னானந்தோடைய பெரியானந்தோடைய போவோம். அப்புறம் நாங்கள் இருக்கிறோம். யாரை கேட்டுருக்காங்க, அவன் எங்கே போயிட்டாரு, இப்படி ஒரு கால் கை இருக்குது, அதையும் ஒரு போய் ஆஸ்பத்திரி போன டாக்டர் இவனு முடியாதுங்க, கடை வெளியே போச்சு எடுத்துட்டு போவேன்ட்டான். அவங்க சாமியார் இருக்கிறத அவர்கிட்ட போய் சொல்லிட்டு ஊர் வாங்கி போட்டு போனான். டாக்டர் வேண்டாம்னு சொன்ன மாதிரி சாமியார் ஊர் விட்டதே இருக்கலாம். தேருது தெரியல, நீ போய் சொல்ல போயிட்டு நட பணம் உங்களுக்கு சாமியார் காட்டாக தரனே போக கொண்டு சொல்லு அப்படின்னு. உடனே அவனை பண்ணி நிறுத்திட்டு ஆள் சொல்லி சொன்னாங்க. எனக்கு முன்னால் கூட படுக்க வச்சாங்க. அப்பூதிரிகளான மகன் இறந்து போய் திருநாவுக்கரசர் முன்னால் ஒரு நாள் படுக்க வச்சாங்க. அந்த மாதம் தான் படுக்க வச்சாங்க. நாங்கள் விபூதியை நிறைய எடுத்து மந்தனம் யாருக்கு தெரியாமல் மந்தனம் போட்டு காலையில் தடை விட்டான். அது பக்கத்தில் அந்த இந்த பக்கம் நாங்கள் மாரியம்மன் கோயில், திரௌபதியம்மன் கோயில், தைனாயம்மன் கோயில், தைனாயி கோயில், அந்த ரோடு அதுக்கு அடுத்து ஒரு வீடு, அந்த வீட்டுக்காரர் அண்ணாமலை. அண்ணாமலை வீட்டு தெரியும் படைக்க 3 நாளைக்கு ஊதி பூசி வச்சு 3 நாள் காலை மதியம் இரவு 3 நேரம் வாங்கி 3 நாள் 9 வேலையாக முழுமையாக பூசிய முடிவாக்கிட்டாங்க. உடம்பு போல தான் முழுமையாக பூசிய முடிவாக்கிட்டாங்க. அவனை பார்த்த உடம்பு கிடையாது. 4ஆவது நாள் காலை எழுந்து நடந்து போயிடுச்சு. அதுக்கு பிறகு என்ன ஆச்சு? ஆளுநருடைய கூட்டம் கொடுக்குறாங்க. கூட்டத்தை சரி பண்ணுற காவல்துறையில் அவரை வெட்டி வேண்டியதாக போச்சு. அப்புறம் இன்னைக்கு என்ன செய்யலாம் யோசனை பண்ணணும். ஒரு நாள் காவல்துறை வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியுது. வண்டி கூட்டு வராங்க, காரில் வராங்க, பைக்கில் வராங்க, நடந்து வராங்க, பெரிய கூட்டமாக இருந்துச்சு. இங்கிருந்து வழியில் யோசனை பண்ணணும். அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு 7 மணி 8 மணி விபூதி முடிச்சுட்டு எல்லாம் போய் படுத்தாங்க. நைட்டு 12 மணிக்கு எந்திரிச்சோம். யாரு கூட சொல்லாமல் சிரமத்துக்கு போயிட்டு யாரு கூட சொல்ல இரவோடு இரவாக நடந்திருக்க. இந்த வம்பலிருந்து நாம் தற்பனையில நம்மளை கெடுத்து போடுறோம். அற்ப சித்திகளை கண்டு பல்ல காட்டாதீங்கன்னு மட்டும்தான் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் சும்மா அற்ப சித்திகள்னால ஒரு பயன் இல்லை. அப்படியேதான் கெடுத்து பல்ல காட்டிங்கன்னா மேலே நிறைய வழி நின்று போயிருங்க. அதனால நாங்கள் இரவோடு இரவாக நடந்து இந்த மாதிரியே பயமாக இருக்கு. சுடுகாட்டிலே படிச்சுக்கிட்டு அப்போ இங்கே பயம். சுடுகாட்டில் ஒரு புலிக்காட்டு கடை வைத்து வந்து படிச்சுக்கணும். இந்த வேலி மக்கள் ஒரு ஊர், அந்த ஊர்லேருந்து கீழே பிறப்புல ஒரு
ஆற்றுல வேகமாக தண்ணி போகும்போது காலை தூக்கி வைக்கக்கூடாது. தூக்கி வச்சு எடுத்துட்டு போயிடும். அப்படியே தலையிலே போகணும் காலை. அதுக்கு என்ன பண்ண வந்தோம், வேறு வேட்டி எல்லாம் நடந்து போச்சு. அப்புறம் இந்த கடைக்கு வந்தோம்னா ஒரு பெரிய இச்சிலி மரம், பெரிய மரம். அன்னைக்கு பௌர்ணமி, நிலவு நல்லா கிடையாது. அந்த வேட்டியை இதில் ஒரு கொம்பு இதில் ஒரு கொம்பு வேட்டி கட்டி காய்ப்பு போகணும்னு கட்டிட்டு எல்லாம் மணல், ஒரு செடி கட்டி ஒன்றுவே மணல் என்ன, ஒரு மணல் என்ன மேடை தெரிஞ்சுது. யாராவது தலையணையாட்டை கூட்டி வச்சு எனக்கு படுக்கிறது அப்படின்னு தலை கட்டி படுத்துக்கிறேன். வேண்டி காசு நிற்கிறது கோவன் கட்டி படுத்துக்கிறேன். காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறேன், அங்கே மண்டையோடு கிடைக்கிறது, இங்கே கையோடு கிடைக்கிறது, காலோடு கிடைக்கிறது. எத்தனையோ வந்து கிடந்து வர வேண்டிய இடத்துக்கு இப்பவே வந்து சேர்க்கலாம் அப்படின்னு காலையில் சொன்னேன். பார்த்தா நாங்கள் தலைக்கு வச்சுன்ற இடம் ஒரு குறிப்பேடு, அதான் தலைக்கு நமக்கு தெரியல. சுடுகாட்டிலே படுத்துக்கிற ஒரு ரோட்டு நடந்து வரக்கிட்ட பயம். ஒரு பையன் நாங்கள் மண்ணாமை பண்ண வச்சுருந்தோம். அந்த பக்கம் போகவே இல்லை. ஒரு வருஷம் சாமியார் எங்கே போடாது தேடி மரத்தில் விட்டுட்டாங்க. இப்பவும் அந்த பக்கம் போனால் நூல் வகை வந்துடுவாங்க, வந்துக்கிறான்னு தெரிஞ்ச போதும் வந்துடுவாங்க. அதனால் மந்திரங்களுக்குள்ள பெருமையை நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் சொல்கிறதுனால என்ன லாபம்? அதை திறந்தோறும் சொல்லிட்டு நாங்கள் 6 தடவை படித்தோம். சிவசிவா என்கிற தீவினையாளர், சிவசிவா என்கிற தீவினைமானும், சிவசிவா என்கிற தேவரும் ஆவார், சிவசிவா என்கிற சிவகரி தானே. இதில் எத்தனை சிவா வருது? எத்தனை சிவா வருது? இதில் ஒரு ரவுண்டு வந்ததுன்னா 20,000. அப்படி இதில் 5 ஆச்சுன்னா 100,000. இப்படி என்ற பழக்கத்துக்கு நேரம் உங்களுக்கு தேவையா? என்னோட நான் ஒரு ஆள் போடக்கூடாது, இல்லைன்னா ஒரு நோட்டு எடுத்து எழுதிட்டு இருக்கக்கூடாது. அப்படியே கையில் கணக்கு வச்சுக்கணும். அதுபோல மந்திரங்களுக்குள்ள பெருமை அப்படி. அதிகாரிகள் சொல்ல இந்த பாட்டை பாருங்கன்னு சொன்னீங்கன்னா 180 அதுமாதிரி அற்புதஜோதி வந்து அகவலை படிச்சீங்கன்னா அது எத்தனை தடவை அற்புதஜோதி வந்து நான் கணக்கு எடுக்கிறேன். அது நிறைய பாதி அற்புதஜோதி தான் வருது. பாதிக்கு மேலே தான் அப்புறம் 1 ஆரம்பிக்குது. அதனால நிறைய தடவை அற்புதஜோதி வரும். அகவலை சொன்னீங்கன்னா நிறைய தடவை இருக்குது. அது இல்லைன்னா மந்திரத்தையே தனியாக சொல்லலாம். அப்படி சொன்னால் அதுக்குள்ள பலன் உங்களுக்கு கிடைக்கும். யாராவது தலை வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு சொன்ன வந்தாங்கன்னா குழந்தைகளுக்கு வர வைக்குன்னா குழந்தைக்கு எனக்கு முடிச்சு உடம்பு செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லி அர்த்தம் சொன்னீங்கன்னா உங்கள் மந்திரத்துக்கு உங்களுக்கே பலன் கொடுக்கும். அதுபோல இந்த மகாமந்திரம் சொல்றதுனால அவ்வளோ பெரிய லாபம் இருக்கு. அதனால எல்லாரும் இங்கே சொல்லிட்டு கோயிலை பெற்றக்கூடாது. வீட்டில் போய் பயன்படுத்தணும். அப்பதான் பலன் கிடைக்கும். வீட்டில் போயிட்டு அங்கே போய் சொல்லலாம். எம்எல்ஏ போகலாம். பல பேர் அந்த 48 நாளைக்கு மாப்பிள்ளை சாப்பிட வாயிலே படுக்க மாட்டாங்க, தரையில தான் படுப்பாங்க. வீட்டுக்கு எண்ணெய் வாரம்னா லெட்டர் போட்டுருவாங்க. கோழிக்கு சமைச்சு அப்படின்னு என் கோழிக்கு தயார். அப்புறம் ஒரு சிலர் ஐயப்பாளைய போயிட்டு வந்தோம்னா அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்படின்னு போயிட்டு வந்தோம்னா அந்த பணத்தை எடுத்து வேட்டியை போட்டு கூலி கட்டி மேலே இருக்கு. ஐயப்பன் படத்துடைய பாட்டு ஐயப்பன் எங்கேயோ பெரிய ஒரு பெரிய அருளாமலுடைய அது எங்க சபரி
கொல்லிமலை இருக்கிறார். அவர் தெரியாத என்ன பண்றாங்க, இந்த பொம்மை போட்டு போட்டு நமக்கு தெரியாதா? நிச்சயமா தெரியும். ஆனால் அப்படியெல்லாம் இருந்து சொல்றேன். இங்க வந்து மக்கள் மகாமந்திரத்தை கலந்துட்டோம். இதையே உயிரோட வரைக்கும் கிடக்கணும். சரி, மகாமந்திர வேள்வியை போய் நாம் என்னை கலந்தோமோ அந்த இடத்தில் மகாமந்திரத்தை நாம் உயிரோட வரைக்கும் விடக்கூடாது. ஜோதி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெருங்கிறது ஒரு ஐயருக்கு 8 பையன். பையனே 8 பையன். இங்கே ஐயர் இல்லையா? ஒரு ஐயர் இருக்கிறார். இவருக்கு ஒரே பையனாச்சு. 2 ஐயர் இருக்கிறாங்க, ஒரு அம்மா இருக்கிறாங்க. 8 பையன். 7 பையனுக்கு படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்தார். 7 பையன் படிச்சு வேலைக்கு போயிட்டேன், கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். 8வது பையன் பேர் ராமலிங்கம். அற்பெரும் ஜோதி. அற்பெரும் ஜோதியே பேர் வச்சுட்டார். அவன் இவனை பற்றியே அவன் கவலைகள். அற்பெரும் ஜோதி ஒன்று பண்ணாம போறது, அற்பெரும் ஜோதி கைவிட்டு, அற்பெரும் ஜோதி எப்படி படிப்பாங்க, அற்பெரும் ஜோதி யார் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அற்பெரும் ஜோதி யார் கொண்டு கொடுப்பாங்க, அற்பெரும் ஜோதி யார் வேலை கொடுப்பாங்க. இதே சிந்தனைகள் இருக்கு, வேற சிந்தனையே இல்லாம. அற்பெரும் ஜோதியுடைய கதை என்னாலோ அற்பெரும் ஜோதியே முடிவு போயிட்டது. ஒரு நாளையே அவன் கோயிலுக்குள்ள போனதில்லை, சாதிக்கப்பட்டதில்லை. உடனே அற்பெரும் ஜோதி ஆள ஆரம்பிச்சார். போட அதை கூட்டு வராங்க. ஏன் உயிர் போறபோது சொன்னாம, அதுக்காக உயிர் போறபோது அங்க என்ன மரானை நமக்கு பெரிய ஆழ்வார்களே சொல்றாங்க, நாயன்மார்களே சொல்றாங்க. ஆழ்வார் வந்து சொல்றாரு, எய்ப்பு என்னை வந்து அடையும் போது ஏதும் நான் வந்து நினைக்க மாட்டேன். எனக்கு மரண வேதனை வரும்போது நான் உன்னை நினைக்க மாட்டேன். நினைக்க மாட்டேன்னா முடியாது. மரண வேதனை துடிக்கிறத செய்யாம அந்த மரண வேதனை துடிக்கிற போது எங்க அற்பெரும் ஜோதி சொல்றது, தாயாரின் வேதனையில் பிறக்கிறான் மனுஷன் தன்னாலே துடித்தாகிறான். தாயார் வேதனையில பிறக்கிறான், தன்னால துடிப்பிடிச்சு சாகிறான். கடவுளை நம்பவர்களுக்கு, ஆண்டவருடைய அருள் பெற்றவர்களுக்கு மரண வேதனையே இருக்க. மரண வேதனையே என்னன்னே தெரியாது. எங்கிட்ட ஒரு சாமி இருந்தார், அவர் பேர் கோமராண்டி. ஒரு வாரத்துக்கு முன்னே தேடி விட்டார். ஒரு வாரத்துக்கு முன்னே எங்களை அப்பான்னு கூப்பிடுவார். அவருக்கு வயசு 90 எங்களுக்கு வயசு 40 அப்பான்னு கூப்பிடுவார். உடம்பு சரியில்லாம வந்தார். பஸ்ஸிலிருந்து இறங்கி நாங்கள் இருக்கிற கோயிலுக்கு வர முடியும். இப்போ நாங்கள் ஆள் அனுப்பி கட்டில் தூக்கி போட்டு கொண்டாட சொன்னோம். கொண்டு வந்தாங்க கோயிலுக்கு. நல்லூர்ல விருத்தானத்திலிருந்து வேப்பூர் போகிற வழியில் கூட பிரிஞ்சு போகணும். நல்லூர் ஊர் இருக்கு. 2 ஆண்டு இடையில இருக்கிற ஊர். நல்ல நாயகர், பெரிய நாயகர், இறை நாயகர், பஞ்சமாற்றம் வழிபட்டு ஸ்தலம். இந்த கோயில் நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுவோம். அப்புறம் சுவாமி வைத்தியம் பார்க்கலான்னு கேட்டோம். அப்பா என்ன சாமி, இன்னைக்கு வியாழக்கிழமை, அடுத்த வியாழக்கிழமை 1 மணிக்கு நாங்கள் அப்போ போயிருக்கோம். பாருங்க, 8 நாளைக்கு முன்ன மணியை கூட சொல்றாரு. மணியை அடுத்த வியாழக்கிழமை 8 மணிக்கு, பகல் 1 மணிக்கு நாங்கள் அப்போ கூட போயிருக்கோம். எதுக்கு நேரம் வைத்தியம் செலவு பண்ணி கிடக்குது. ஒரு ஜனம் வேணும், கட்டில் படைக்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு தண்ணி கிண்டி ஊற்றிட்டு தண்ணியை பாதை ஏதாவது ஊற்று. கரெக்டாக நான் அடுத்த வியாழக்கிழமை போயிருக்கேன். அப்புறம் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகிறோம். அவர் வேணான்ட்டாரு. நானும் சொல்லியாச்சு, மணி சொல்லியாச்சு, அப்படியே கூட்டிட்டு போகிறோம். அப்புறம் நாங்கள் அதுக்கான ஏற்பாடு கூட பண்ணோம். என்ன பண்ணால் அதுக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு வேண்டிய பஞ்ச வில்வம், அப்புறம் அதுக்கு வேண்டிய விபூதி, அதுக்கு வேண்டிய துணி, அதுக்கு என்னென்ன பால் தயார், அபிஷேகத்துக்கு என்னென்ன பொருள் பயன்படுறதா தயார் பண்ணி விபூதி 4 போட்டு தயார் பண்ணி வச்சோம். அப்புறம் நாங்கள் அதுக்கு முதல் நாள் புதன்கிழமைக்கு எங்களுக்கு பொய்யாளர் ஊருக்கு அரியலூர். அந்த ஊர் புரட்டாசி மாதம்
சுவாமிகிட்ட மண்டி போட்டு உட்காந்து சுவாமி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டோம். நடந்து அப்படியே சொல்லுவார். கீழே நான் மண்டி போட்டு உட்காந்து அவர் உட்கார வச்சுட்டு சுவாமி என்ன வேணும்னு கேட்டோம். இந்த 2 கையும் எங்கள் தலைமையில வச்சு நீ சுகமாக இருக்க வேணும்ப்பா, அதுதான் வேணும். நாங்கள் சுகமாக இருக்கணும், அதுதான் வேணுமா, சுகமாக இருக்க வேணும்ப்பா, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு படிப்பு அவர் பேசின கடைசி வார்த்தையாக இருந்தார். அதுக்கு பிறகு அவர் வாய் பேசிட்டு அப்புறம் குளுக்கோஸ் பவுடர் வாங்கி வச்சிருந்தோம். கடைசி நாளைக்கு முடிச்சு விட்டோம். முடிச்சார். எங்களுக்கு மன்னாத்தூர் ஒரு ஊர் பக்கத்து அங்கிட்டு சாப்பாடு வந்து மத்தியானம் சாப்பிடுவோம். 1 மணிக்கு சாப்பிடுவோம். இவங்க 1 மணிக்கு போகிறோம்னு சொல்லிக்கிறாரு. முன்னையே சாப்பிடலாம் சாப்பிட்டோம். நேரத்தில் 11:30 மணி 12 மணிக்கெல்லாம் சாப்பிட்டோம். அப்புறம் மணி 1 மணி 12:30 1 மணி ஆகும்போது அப்போ நாங்கள் போய் பக்கத்தில் கட்டில் உட்காந்து சாமி தூக்கி மடியில் வச்சு உட்காந்து அந்த 1 மணி எப்போ வருமோன்னு பாட்டு கரெக்டாக 1 மணி ஆச்சு. அப்படியே கண்டிப்படியே சுற்று ஒன்றும் கையாடல காணாத ஒரு சுற்று ஒன்றே கிடையாது. அப்படியே போயிட்டு எங்கள் மடியில தான் அவங்க கோவணம் ஒரே கோவணம் தான் அவர் சுற்று ஒன்றும் கிடையாது. இன்னொரு கோவணம் வச்சிருக்கேன்னா அடுத்த கெஞ்சி அந்த போராட்டம் சண்டைக்கு இருப்பார். கிடைக்கலாம் பார்க்க நம்ம மேலே பேசினோம். ஒரு கோவணம் தான் குடிச்சிட்டு வந்தாலும் அந்த 7 கோவணத்தை கட்டிருப்பார் காலையில். அப்புறம் அப்படியே கட்டளை படைப்பு துணி போட்டு கூட்டிட்டு சரி சுவாமியிலேயே எல்லாரும் தெரிஞ்ச சுடுகாட்டில் ஒட்டி போட்டுருவாங்க. சுடுகாட்டில் இவர் போடக்கூடாது, கோயில் சொந்த நேரத்தில் இவர் ஒரு சமாளிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். முடிவு பண்ணிட்டு இங்கே கொத்தனார் வேலை செஞ்சாங்க பார்த்துப்பாங்க. அவர் போய் கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு முன்ன நேரம் 60 ஏக்கர் பூரா இருபத்தோம். கோயில் ஒரு 100 அடி 150 அடி இருக்கு. அந்த போய் குடி தோண்ட சொன்னோம். இந்த வேலை செய்கிற ஆளுகளுக்கு எதுக்கு தோண்ட சொல்றாங்கன்னு தெரியல. 4 அடி ஏலம் 6 அடி ஆழம் தோண்ட சொன்னோம். குழி தோண்டாங்க. குழி தோண்டி கோயிலுக்கு பைப் எடுத்துட்டு போய் தண்ணி அங்கே கொண்டு போய் பாத்திரமெல்லாம் கொண்டு போய் தண்ணியெல்லாம் அங்கே வச்சு அபிஷேகம்லாம் நடக்குது. சாமிக்கு அபிஷேகம் எல்லாத்தையும் ரெடி வச்சிருந்தாங்க. அப்புறம் அதுக்குள்ள ஊருக்குள்ள செய்தி போயிடுது. சாமியார் கோவனாண்டி தோப்புல சமாதி வைக்கிறார். தோப்புல சமாதி வைக்கிறாரு. இன்னும் 10-20 பேர் வந்துட்டாங்க தடுக்கிறது. அங்கே சமாதி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கப்பட்டாங்க. வந்தாங்க. அவ்வளோ தூரம் நிற்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள நிற்கிறாங்க. நீ போய் எங்ககிட்ட மறுபடி பயணிக்கிறான். நீ போய் சொல்லு ஒருத்தர சொல்லிட்டே இருக்கிறான். சரி நாங்கள் பார்த்தோம். பூனைக்கு மணி கட்டுறது யாருங்க பிரச்சனை இருக்கிறாங்க போடுறாங்க. அதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு மண்ணை தள்ளியாச்சு மூடிட்டோம். அதுக்கு பிறகு வந்துட்டாங்க. அவ்வளோ சுவாமி கோயில் ஏமாச்சு இப்படி கோயில் இடத்துல சமாளி வச்சுட்டீங்க அப்படின்னா நாங்கள் எங்கிறோம் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் தெரியுமா அது கோயில் இறந்து யாராவது இருக்கணும் சொல்லிக்கிறீங்களா? எங்களுக்கு இது கோயில் இறந்து உங்களுக்கு தெரியுமா? கோயில் வச்சாச்சு. இப்போ நீங்கள் வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? சமாதி வச்சாச்சு சொன்னீங்கன்னா நாங்களே கொண்டாங்க வச்சுருக்கோம். நீங்கள் இப்போ வந்து சொல்கிறீங்க நீங்கள் வேண்டாம் போய் எங்கள் மேலே வச்சுக்கணும். எவ்வளோ பார்த்து எவ்வளோ எடுப்பாதா? ஒரு பேர் கோவனாண்டி கோவை சிங்கம் கோவனாண்டி. அதனால அவருடைய எங்களுடைய மடியிலேயே அவருடைய ஆட்டம் அப்படி சமாதி நாங்கள் வச்சோம். அதுபோல இந்த மந்திரம் சொல்றதுனால என்ன பலன் அப்படிங்கிறது இத்தனை சொல்ல உங்களுக்கு நாங்கள் சொன்னதெல்லாம் இந்த மந்திரத்தினுடைய மகிமை சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான். வேறு ஒன்றும் இல்லை. இதில் ஏதாவது லாபம் இல்லை நீங்கள் நினச்சிக்காது. அத்தனை லாபம். அந்த ஐயரே கடைசி பையன் அருந்தஞ்சோதி மந்திரமே சொல்லிட்டான். பேர் தான் வச்சான். அருந்தஞ்சோதி பேர் வச்சா செத்து போயிட்டான். அருந்தஞ்சோதி
சாப்பிட்டீங்கன்னா நீ 100 மார்க் போட்டுருவாரு. சரி நமக்கு திறமைச்சாலை இருந்தாலும் நீங்கள் வந்து சாப்பிட்டா அப்படின்னு 100 மார்க் போட்டுருவாரு. அப்புறம் நீங்கள் எங்கே வேணா போய் திடீர்னு நாங்கள் வேணாங்க நான் ஒன்று மட்டும் சொல்கிறோம். யாராவது கடை வச்சுக்கிறாள் என்ன கோச்சு கிடையாது. சாப்பாட்டில் 3 சாப்பாடு: முதல் உணவு, இடை உணவு, கடை உணவு. முதல் உணவுன்னா என்னன்னா இங்கே சாப்பிட்ற சாப்பாடு. இங்கே இந்த இடத்தை மட்டும் சொல்ல, இந்த மாதிரி எத்தனை இடங்கள் பொது இடங்கள் இருக்கோ, பொது இடங்கள் மடங்கள் சாப்பாடு முதல் சாப்பாடு இதுதான் மெயின். இது சாப்பிட்டா விஞ்ஞானம் வரும். ஞானம் வந்து இது சாப்பிட்டீங்கன்னா ஞானம் வரும். அடுத்து உங்க வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு அது இடை உணவு. இடை உணவு அது என்ன? விஞ்ஞானம். இது விஞ்ஞானம், அது விஞ்ஞானம். என்ன விஞ்ஞானம்னா உங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு சமைப்பாங்க. எது உடம்புக்கு ஆகு, எது உடம்புக்கு ஆகாது, எது உபாமை உண்டாக்கு, எது உண்டாக்காது தெரிஞ்சு சமைப்பாங்க. இன்னொன்று அஞ்ஞானம், அது கடை. இது முதல், இது இடை, அது கடை. பேரே கடைன்னு வச்சுக்கிறாங்க. இதுக்கு பிறகு தெரிஞ்சால் போறாங்க. எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு கடையில் போய் சாப்பிட்டீங்கன்னா கோயிலுக்கு போகிற பணம் அங்கே போயிருக்கு. உங்க வீட்டுக்கு அது வந்து சேராது. கோயிலுக்கு போகிற போது கட்டுச்சோறு எடுத்துட்டு போங்க. இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கேன். நாங்கள் கோயம்புத்தூர் போனாலும் சரி, மதுரை போனாலும் சரி, திருச்சி போனாலும் சரி ஃபோன் பண்ணியிருக்கேன். நண்பர்களுக்கு பண்ணிடுவாங்க. எதிர்பார்த்துருப்பாங்க சமைச்சு வச்சுட்டு சாமி எப்போ வருவாரோட எதிர்பார்த்துருக்கு. நாங்கள் 4 பேர் தான் போவாங்க, 50 பேர் சமைச்சிருப்பாங்க, சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா இறைவனால் சமைக்கப்பட்ட உணவு பழம் சாப்பிடலாம். அடுத்து இன்னொரு அவன் கால் விழுந்து விட்டா கூட சாப்பிடக்கூடாது. செத்து போன வீட்டில் உணங்கடை வீட்டில் சாப்பிடாம மனச்சோறு பிழைச்சோறும் ஆக. மனச்சோறு ஆக கல்யாண சோறு அதோட மோசம். மனச்சோறு இருந்துச்சுன்னா மனச்சோறு ஆக. என்ன அப்படி சொல்றீங்க? மனச்சோறுனா கல்யாண வீட்டுக்கு தான் இதெல்லாம் சுவையாக சமைச்சு போடுறாங்க. 4 ஸ்வீட்டோட 4 பாயசம் போட்டு நினைக்கிறீங்களா? அது எதுக்கு போடுறாங்க? அந்த சோறு நீங்களாம் அப்படியே பசியாக வாடி அப்படியே நடக்க முடியாமல் கலந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. அது சோறு போடாமல் போடுறாங்க. அது இல்லைங்க. அவன் எத்தனை இடத்துல போய் சாப்பிட்டு வந்தனால கடனை கழிக்கிறது போடுறது தெரியாது. இந்த கல்யாணம் பண்ணுற எத்தனை வீட்டு போய் சாப்பிட்டுருப்பான். அந்த சோத்தை தின்ன கடனை சோத்தை தின்னா கிடைக்கணும். சோத்தை தின்னாச்சுன்னா அந்த சோத்தை போட்டு தாங்க கடன் கிடைக்கணும். செஞ்சோத்து கடன் கிடைக்கிறதுன்னு பேர் இருக்கு. அதனால இந்த சொந்தக்காரர் மாமன் மகன் அண்ணன் தம்பி உற்றார் அங்கே போய் சாப்பிடலாம். உங்க இடம் இல்லாமல் அந்த நட்பு முறையில வேற எங்கேயாவது போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கெல்லாம் போனா சாப்பிடாம தப்பிட்டு வந்துடணும். என்ன சொல்லணும்னா மேட்டுக்குப்பத்தில் அருட்பெருஞ்சோதி மகாமந்தர் வேள்வி நடந்தது. சிவபுராசாமி பேசினாரு. நான் கேட்டேன். சாப்பிட சொன்னாரு. சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரு. நாங்கள் சொல்லக்கூடாது. எங்களை போய் பார்த்து விட்டாரு. சாப்பிட்றீங்களா பண்ணிட்டு அது சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்னா உண்மையும் சொல்லக்கூடாது, பொய்யும் சொல்லக்கூடாது. நான் சாப்பிட்டேன்னு சொன்னாலும் பொய், சாப்பிட வேண்டாம்னு சொன்னாலும் தப்பா, வேண்டாம்னு சொன்னால் தப்பா நினைச்சுக்கலாம். நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். இன்னைக்கு வெட்டிக்கிறாங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கிளம்பி சொல்லிட்டீங்கன்னா அவன் விரதம்னு நினைச்சுக்கலாம். ஓ இவன் செவ்வாய்க்கிழமை ஒரு கிழமை விரதம் ஒன்றுமில்லை. அவன் நினைச்சுக்கலாம் செவ்வாய்க்கிழமை விரதமாக்கணும். அதனால மனச்சோறும் பிழைச்சோறும் ஆகும். காலில் விழுந்து கெஞ்சி சாப்பிட்ற சாப்பாடு குருபூஜை சாப்பாடு. குருபூஜை எங்கே நடந்தாலும் கேள்விப்பட்டால் போயிடணும். அவன் வேண்டியவனா வேண்டாம் அதை பற்றி கவலைப்படாதீங்க. குருபூஜை நடக்குதுன்னா போயிடலாம், அருமையாக சாப்பிட்றாங்க. அதனால இன்றைய தினம் நாங்கள் பேசிட்டு இறைய நிறுத்தினோம். புகழ் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? காட்டு புகனை இன்னொரு 3 நாளைக்கு பேசினா ராமனும் புகனும் இன்னைக்கு இணையமா நிறைய பேசுறது. அப்புறம் பரதனும் புகனும் 2-3 நாளைக்கு வேணும். அதே கேட்டீங்கன்னா புகனுடைய கம்பராமாயணத்தில் அந்த சொற்பொழி நிறைய பேருன்னு நினைக்கிறேன். அதனால அந்த புகன் ராமன் லட்சுமணன் சீதை இவங்களை
படையில வச்சு ஏறி உட்கார்ந்தானே இல்லையோ விடு வேகமா அப்படின்னா படகு வேகமா போகுது. விடு நடிகடிக்கு என்றான். வேகமா போனதுன்னா இப்ப கூட எக்ஸ்பிரஸ் ஒரு வண்டி இருக்குது. அப்புறம் அதே வேகமா போற வண்டின்னு பேரை மாத்தினாங்க. அப்புறம் அதுக்கு மேல ஒரு வார்த்தை கட்ட முடிஞ்சு துரித வண்டின்னு பேர் மாத்தினாங்க. அதுக்கு மேல என்ன மாத்த போறாங்கன்னு தெரியல. அதுபோல விடு வேகமா அப்படின்னாரு. சொன்ன உடனே வண்டி ஏன் அப்படி சொன்னாருன்னா இருக்கிறவங்க அழுகிறத பார்க்க முடியும். பகவானே ராமச்சந்திர பிரபு கலந்து காட்டுக்கு போறாரே, எப்ப நாம கண்ணால பார்க்க முடியும்? 14 வருஷம் கழிச்சத பார்க்க முடியும். 14 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் 14 வருஷம் கழிச்சத பார்க்க முடியும் அப்படின்னு எல்லாம் அழுது புலம்புறாங்க. அழுகத்தை கேட்க முடியல. அவனா மறையோரும் எரியூரு மெழுகானார் அப்படிங்கிறார் கம்பர். அங்க இருக்கிற எல்லாரும் நெருப்புக்கு பக்கத்தில் வச்சுக்கிற மெழுகு மாதிரி. நெருப்புக்கு பக்கத்தில் மெழுகு கொண்டு வச்சுட்டா அது முருகாமையா இருக்கு. அப்படி அழுகிறாங்க. உடனே அந்த புறம் போயாச்சு. அதாவது போற போது சீதையே ராமனும் படைகள் ஒரு பக்கம் உட்கார்ந்துருக்காங்க. லட்சுமணன் இந்த பக்கம் உட்கார்ந்துருக்காரு. முகம் படகு ஓட்டலாம். அரச வாழ்க்கையை துறந்துட்டு அரண்மனை வாழ்க்கையை இறந்துட்டு கல்லும் முன்னும் நிறைஞ்ச காட்டுக்கு போறாங்க. போற போது எவ்வளவு வருத்தமா போகணும். கம்பர் சொல்றாரு, பாலுடை மொழியாலும் பகலவன் அணையானும். அப்படியே சீதை பேசினா பசும்பால் சுண்டா காட்டும். லேச கொய்யா சொல்லியிருக்காரு. எந்த அளவு காய்ச்சலமோ அந்த அளவு அதுக்கு சுவை வரும். ஆமாங்க. கனியிடையேறிய சுவையும் முற்றல் கடையிடையேறிய சாரும் பனிமலரேறிய தேரும் காற்று பாயிடையேறிய சுவையும். பாரிதாஸ் பண்றது காற்று பாயிடையேறிய சுவையும் நடிவது மொழியும் பாலும் தென்னை நல்கின குளிரில நேரும் இனியன என்பேனும் தமிழை என்னுயிரின்பேன் கண்டே அப்படின்னு பாடுறாரு. அதுபோல காய்ச்சின பாகு அப்படியே பாகு, அதுக்கு கொஞ்சம் தேன் கலந்து அதை கொஞ்சம் ஏலக்காய் கலந்து கொஞ்சம் கிராமம் கொஞ்சம் லவங்கம் கொஞ்சம் ஏற்றி காய்ச்சி சூடாக கொடுத்தாங்கன்னா அது சாப்பிட்டு எப்படி ருசியாக இருக்கு. அந்த மாதிரிமா சீரை பேசினா நீங்க அதனால பேசுவீங்களா? பேசிக்கூடாது. பாலுடை மொழியாலும் பகலவன் அணையான். பகலவன் தான் சூரியன். அவன் சூரிய வம்சத்தில் வந்தவன். சேருடை நெடுநல்லே சிந்தினர் விளையாடி. ராமன் இங்க பார்த்துருக்கிற போது சீதை ஒரு கை தண்ணி அடி ராமன் ஊற்று. ராமன் இப்படி திரும்பி போது அவன் அங்க திரும்பி, அவன் அங்க திரும்பி நிற்கிற போது இவனோட கை தண்ணி அடி அவன் ஊற்று. அப்ப இங்க இருக்கிற போது அப்படி திரும்பி 2 பேர் அடி ஊற்றி வைக்கிறாங்க. யாரும் வந்தது யாரும் கண்டுபிடிக்க முடியல. அத்தனை துன்பத்திலேயே எவ்வளவு மகிழ்ச்சியா போறாங்க பாருங்க. அப்படியே தண்ணி அள்ளி வச்சு விளையாடி போறீங்க. கவலையா விளையாடுவீங்களா? அப்படியே இப்படி உட்காந்துருப்பாங்க. சில பேர் நிபந்தவே மாட்டாங்க. அந்த மாதிரி பாலுடை பொழியாலும் பகலவன் அணையானும் சேருடை நெடுநெல்லே சிந்தினர்.
ஆலகால விஷத்தை நம்பலாம், ஆற்றையும் ஒரு காற்றை நம்பலாம், காலனாரோடு தூதரை நம்பலாம், யமதூதரை நம்பலாம், கந்தர் வேடர் மரவரை நம்பலாம். சேலை கட்டிய மாதரை நம்பினால் சேற்றில் நின்று தேங்கி தவிப்பாரே. இந்த பாட்டு முடியும். நாங்கள் சேலை கட்டிய மாதம் எல்லா மாதம் நேரம் சேலை கட்டிக்கிறாங்க. அப்புறம் அவங்க அம்மாவை நேரம் சேலை கட்டிட்டு இருப்பாங்க. இந்த பாட்டை பாடுறாருன்னு வந்தாங்க. அப்போ அவங்க அம்மா சேலை கட்டிருந்தாங்க, அது சேலை கட்டாங்க. எல்லாரும் தான் சேலை கட்டிட்டு இருப்பாங்க. இது என்ன அர்த்தம்னா, சேல்னா கண்ணு. இந்த காதல் பண்ணவங்க கண்ணாலே பேசிக்குவாங்க தெரியுமா? கண்ணிலே பேசுகிறாங்க. அதாவது கண்ணும் பேசினா வாய் சொல்லி வேலை இல்லைங்கிற திருவள்ளுவர் சொல்றான். கண்ணிலே பேசிடுவாங்க. ஒரு பொண்ணு சொல்றான், ஏங்க நீங்க எங்க வீட்டுல யாருமே இல்லை, உடனே பொருட்டுவாங்க அப்படின்னா உடனே சட்டை போட்டு பேண்ட் போட்டெல்லாம் எல்லாம் பவுடர்லாம் பூஜை எல்லாம் மாசத்திரை எல்லாம் போட்டு வேகமா போடுறான். போய் பார்த்தா வீடு அப்புறம் போன் பண்ற, எனக்கு வீட்டுக்கு வந்தோன்னே வீடு கூட்டி நான் தான் சொன்னதால வீட்டில் யாருமே கேட்டேன். நாங்க சொன்ன மதுரை மக்கள் சொன்னா அதை கேட்டா காப்பி சேலை கட்டிய சேலை அகற்றுதெல்லாம் கண் அடிக்கிறோம். கண்ணடிக்கிறான் அந்த சக்தி நடிகர் வந்து கோயம்புத்தூர்காரர் நடிகர் சத்யராஜ் கண்ணடிகளை மகாடிக்காரன். அவன் கண்ணடிக்கிற மகாடிக்காரன். அவன் காதல் மன்னன் எப்படி கணேசன், இப்படி 2 பேர் கண்ணடிக்கிற மகாடிக்காரன். அந்த சேலை அகற்றுலாம் கண்ணடிக்கிற கண்ணடித்து அடுத்தவனை மயக்கிற பெண்களை மக்கள் நம்பக்கூடாதுன்னு அர்த்தம். வேற சேலை கட்டிய மாதிரி சொல்றது அர்த்தம் தெரியாது. சேலை கட்டிய மாதிரி நினைச்சிருப்பான். அல்லாத சேலை கட்டிய மாதிரி சேலுடைய நடுகல்லே சிந்தினர் விளையாடி அப்படியே 2 பேரும் விளையாடிட்டு போறாங்க. இந்த மனநிலையெல்லாம் யாருக்கு வராங்க? அதாவது ஒன்றாக காண்பதுவே காட்சி, என்றாலும் சாகாமல் கற்பதுவே கல்வி, புலனைந்தும் வென்றாண்டன் வீரமே வீரம் அப்படின்னு அம்மையார் ஒரு பாட்டு பண்ணாங்க. ஒன்றாக காண்பதுவே காட்சினா, ராமன் நாட்டில் இருக்கிற போது, அயோத்தியில் இருக்கிற போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் அதை விட 100 மடங்கு சந்தோஷமாக அதிகமாக்குறாங்க. இப்போ எவ்வளவு சந்தோஷம் காட்டுக்கு போகும்போது அழைஞ்சல போகணும், அதை விட அதிகமான சந்தோஷம். அதையும் இது ஒன்னாத்தான் பார்க்கிறான். நாட்டையும் காட்டையும் கிருஷ்ண பகவான் மகன் தின்னாரு, பெண்ணை தின்னாரு. ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் பெரிய புராணத்துல இருக்கு. அப்படியே திருவண்ணாமலை உலவாரத்துல 81 வயசுல உலவாரக்கூடிய திருப்புகலூர்ல 81 வயசுக்கு அவருக்கு உலவாரத்துக்கு முத்துறாரு. நவரத்னம் நாம என்ன பண்ணுவோம்? உடனே சாமி 33 கட்டி தூக்கி போட மாட்டோம். கையில தொட்டா பாவம்னு அப்படியே உலகத்திலே தூக்கி போய் கொடுத்து வீசிட்டாரு. படைத்தகம் பணங்களை கிணற்றிலும் நிறைந்தேன், குளத்திலும் நிறைந்தேன், கேணியில் தரித்தரங்கேன் வள்ளலார் சொன்னார்ல, அது திருநாவலை செஞ்சு காட்டாரு. உலகத்தில் தூக்கி போய் குளத்தில் வீசாரு. உலகத்தில் கையில தொடல. எங்க அன்பர் ஒருத்தர் பொய்யாரூர் இருந்தாரு. அவர் பேர் ராமசாமி பேர். நானா முன்னா ராமசாமி. அரியலூர் போறபோது நடந்தேன் போவார். கோயில் வரும்போது நடந்தேன் வந்தார். தர்மம் நிறைய செய்வாரு. சிக்கனம் ஏன் அவனுக்கு அழுப்பான் விளக்கிற திரும்பிக்கிற போது மற்ற வழியில் ஒரு குருசில் வந்து குருசுன்னா அந்த காலத்து குருசு, இந்த காலத்துக்கு கம்பியாட்ட போடுறாங்க. அது இல்லை. இதெல்லாம் இவ்வளவு வகனம் இருக்கு. கீழே ஜனித்திரியா தங்கிட்டு
ரோட்டில் கிடக்குது. நீ மாதிரி எப்படி விட்டுட்டு போகிறது அப்படின்னு எப்படி எடுத்துட்டு போகலாம்? எடுத்தா நம்ம கையில் தொட்டமாக வந்துருமே, அடுத்து கையில் தொட்டா அந்த பாம்பு வந்துடுவான் அப்படின்னு அது அங்கேயே கிடைக்குது. பக்கத்தில் ஆவணம் கிடைக்குதுன்னு ஆவணம் கிடைக்கும். அது ஒரு குச்சி ஒடிச்சு அந்த குச்சியில் போட்ட உண்மையாக கலந்துக்கிறேன். ராமசாமி குச்சியில் போட்டு இப்படியே அடிச்சு செத்த நாம தூக்குறாங்க. அந்த மாதிரி தூக்கி வராது. என்னையா இப்படி குச்சியை தூக்கி வர? ஆமாங்க, இது யாருன்னு தெரியாது எனக்கு. ஆனால் நான் பார்த்துட்டேன். அது கையை தொட்டா எனக்கு அந்த பாம்பு வந்துருப்பதானே வந்துருப்பதா? அதுக்காக அவங்க குச்சியை தூக்கி கொடுக்குறேன் அப்படின்னாரு. அவரோட இறந்த செய்தி என்ன நான் இங்கே ஓடணும். அப்படிப்பட்ட மனசு இறந்து போன நான் போகாமல் இருக்கலாமா? நாங்கள் எல்லாரும் போயிட்டு இருந்தோம். அவர் எங்களுக்கு இளைஞர்கள் உடனே பேர். அது மாதிரி ஒன்றும் பார்க்க முடியாது. அண்ணாமலையார் பிச்சாண்டவர் அண்ணாமலையார் வருவார். வரும்போது எல்லாரும் காசு போடுவாங்க. அதுக்கு அவர் நிறைய அங்கே வரும்போதே எங்களுக்கு நிறைய சில்லற காசு போட்டுக்கிட்டு கொண்டு வந்துடுவார். அவர் எங்களுக்கு பிடிச்சி அவங்க எல்லாம் பேசாத சாமிக்கு பிச்சை போடுறாங்க. நான் பேசுற சாமி பிச்சை போடுறேன். எங்களுக்கு தான் கொடுப்பாரு. அந்த சாமி பிச்சை போட மாட்டாங்க. அந்த சாமி எண்ணியே பார்க்கும்போது இந்த சாமி எண்ணி பார்க்கல. இவ்வளோ இருந்ததுன்னு சொன்ன அந்த சாமி சொல்லுவான், அது சொல்லாது அப்படின்னாரு. அதுபோல் அவங்கெல்லாம் இறைவனுடைய கிருபை செஞ்சார். இறைவன்கிட்ட டைரெக்டாக போயிருப்பார். அதெல்லாம் அப்பேற்பட்ட மனுஷன். அதுபோல் அந்த படகுல போய் அந்த பக்கம் இறங்கினாங்க. இறங்கினா ரெண்டாயிரத்தி பணம் 14 வருஷம் கழிச்சுட்டான். இந்த பக்கம் வந்தான். அத்திரையுற்றே நண்பனை முகம் நோக்கி, அதாவது அந்த கனகத்துக்குள்ள அணி எடுத்து வச்சாச்சு. அந்த காட்டுக்குள்ள போயாச்சு. கங்கையாற்றுல அந்த கரைக்கு போயாச்சு. போன உடனே அன்பரை முகம் நோக்கிங்கிறார். பார்த்துன்னு சொல்லு. பார்த்துன்னா சாதாரணமாக பார்க்கறது. ஒரு கணவன் மனைவி நோக்கணும், மனைவி கணவனை நோக்கணும். இவர் ஏன் நோக்கினாருன்னா புகழ் மேல அவள் அன்புங்கிறது. இப்படிப்பட்ட அன்பரை நாம் 14 வருஷம் கழிச்சு தானே பார்க்க போகிறோம். இவருடைய தரிசனம் இன்னைக்கு 14 வருஷத்துக்கு கிடைக்காது. அப்படின்னு ஒரு மனைவி மேல இருக்கிற காதல் இவனுக்கு புகழ் மேல வந்து, அப்ப புகழ் அவன் எவ்வளவு விரும்புகிறான்னு பாருங்க. ராமன் மனைவியை பார்க்கிற மாதிரி பார்க்கறானுங்க. அவன் இப்படி ஒரு அன்புருவத்தை இனிமேல் அவன் 14 வருஷம் கழிச்சு தானே பார்க்கலாம் அப்படின்னு அதனால நோக்கினாருங்கிறார் கம்பர். அத்திரையுற்ற அஞ்சல் புகழைன்னு சொல்ற அன்பனைங்கிறார். அன்பன் அன்பே உருவானம். அன்பனை முகம் நோக்கி சித்திரவுடத்தின் செல்லனை வகதின்றான். அன்பனை முகம் சுவாமி என்னங்க, நாங்கள் சித்திரக்கூடம் மலை போகணும். சித்திரக்கூடம் மலைன்னு மலை இருக்கு. அந்த மலைக்கு போகணும். அதுக்கு வழி எதுன்னு கேட்டாங்க. சித்திரக்கூடத்தின் செல்லனை வகதின்றான். அவ்வளவுதான். இது கேட்டானே இல்லையோ அப்படியே திடீர்னு கீழே விழுகிறாங்க. திடீர்னு கீழே விழுகிறாங்க. காதல் ரெண்டி கெட்டியா பிடிச்சிட்டாங்க. பக்தியில் உயிரையும் பருகினாங்க. அவனுக்கு இருக்கிற பக்தியில என் உயிரை கேட்டா கொடுத்துருவாங்க. அப்பவே கொடுத்துருவாங்க. உயிரை கேட்டா கொடுத்துருவாங்க. பக்தியில் உயிரையும் பருகினாங்க. அடிநாடா உந்தமா அடிநாயே ஓதுவது உறுதின்றான். அவன் பாருங்க, நான் அவன் சொல்றேன்னு சொல்றேன். இறைவன்கிட்ட போயிட்டேன் ஓதுறது. ஓதுறது எங்க ஓதுறதுன்னா இறைவன்கிட்ட போய் தேவாரம் திருவாதிகள்லாம் படிச்சோம்னா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் கண்ணீர் மல்கினா கண்ணீர் வந்து நான் என்ன அழைக்க காதலாகி கசிந்து கண்ணீர்
மல்கி ஓதுவாதமை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதனும் நாமம் நமச்சிவாயவே. நமச்சிவாயத்தை எவ்வளவு விரும்பிப்பாங்க. ஒருத்தன் கடற்கரை உட்காந்துருந்தான், 3 நாள் உட்காந்துருந்தான். ஒரு நாள் கடற்கரை சாயந்தரம் போவார். ஒரு வாரம் பார்த்தான். அப்புறம் ஒரு நாள் போய் ஏப்பா உட்காந்துக்கிறீன்னு கேட்டான். கடலை கடக்கணும், அதுக்காக உட்காந்து கடலை கடக்கணும்னா உட்காந்து படம் கிடக்கிறது என்னடா பைத்தியார பயில ஓடோன்னு எடுத்து தூங்குனானா. ஓட எண்ணியே உறங்குகின்றவனுக்கார் வல்லதாரே சொல்றது. ஓடோன்னு எடுத்து தூங்கிட்டு இருந்தாலே போடுறது. கடலை தாண்டோன்னு நினைச்சுன்னா தாண்டம் போய் உட்காந்து அப்படியே தாண்ட அப்படின்னா அதுதானே தெரியல. அதோட ஒரு வாரமா நான் பார்க்குறோன்னே என் கூட சொல்லிட்டேன், நான் மந்திரம் சொல்லியிருப்பேன் அப்படின்னா உடனே அவருக்கு மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி இவ்வளவுதான் பேப்பர், ரொம்ப இல்லை, இவ்வளவுதான். இதில் என்னமோ எழுதினாரு. எழுதி அவன் வேட்டியை இவனுக்கு தெரியாமல் எழுதினார். எழுதி அவன் வேட்டியில் ஒரு முனை பிடிச்சி நீ முடிஞ்சு விட்டுட்டார். அப்போ இந்த கடலை நீ தூக்கிட்டு போகிற மந்திரம் இது கூட இருக்குது அப்படின்னா இதுக்குள்ள இருக்கு, நீ கிளம்பு போ அப்படின்னா அப்படிங்க மேல போறாங்க. 1000 மைல் 999 மைல் தாண்டிடுச்சு. இன்னும் 1 மைல் தான் போய், அந்த 1 மைல்லே 1/2 மைல் தான் போய். அப்ப நினைக்கிறான் அது ஒண்ணுமே இல்லையே, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே, இப்படி ஒரு மந்திரம் இருக்குது அவனுக்கு தெரிஞ்சது நாம் 1 வாரமா உட்கார்ந்துருக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு நினைச்சு இன்னொரு 1/2 மைல் போகணும். அதை பிரிச்சு பார்த்தா சிவசிவான் எழுதிருக்கு. சிவசிவான் எழுதியிருக்கிறது ஒன்று விலகு. அது இது நமக்கு தெரிஞ்ச மந்திரமாச்சே, அங்கேயே விழுந்தாங்க. இந்த மந்திரமா நம்மளை தூக்கிட்டு வந்து நம்மகிட்ட தெரியுது ரொம்ப காலமா. அந்த நம்பிக்கை வல்லதான் சொல்றாரு, கொடுத்தவர் தமையே மிக உபசரித்தேன், கொடாதவர் தம்மை இகழ்ந்துரைத்தேன், நடுத்தயவு அறியேன் என்னினும் உன்னையே நம்பினேன். அவரையே நம்பணுங்க, உன்னையே நம்பினேன். உன்னைன்னு சொல்ல, உன்னையேன்னா அவர் வேற யாரும் இல்லைன்னு அர்த்தம். உன்னையே நம்பினேன், கொடுத்தவர் தமையை மிக உபசரித்தேன், கொடாதவர் தம்மை இழந்து வைத்தேன், நடுத்தவரையே நின்னினும் உன்னையே நம்பினேன். நடுத்தவரையே நின்னினும் உன்னையே நம்பினேன். அதை இன்னொரு 2 சொல்றாரு. அடுத்தவர் மயங்கி மதித்திட நினைத்து அடிக்கடி பொய்களே முனைந்து எடுத்தெடுத்துரைத்தே எனக்கு இல்லை நிகழ் என்று இழந்தனர். அதை சொல்லிட்டே சொல்றார். அதுபோல உன்னையே நம்பினேன், உட்படாவுடனும் குறைபடாமலும் பொய்படா ஒழுக்கமும் ஒதுக்கி கண்படாது இரவும் பகலும் உன்னையே கருத்துள் வைத்து ஏற்றுதற்கு இருந்தேன். உண்பனேனும் உடுப்பனேனும் உலகரை நம்பினேன். நண்பனே நலஞ்சார் பண்பனே உன்னையே நம்பினேன். இதுக்கு மேல எத்தனை தரத்தான் சொல்லுவார். நம்பினேன் உன்னையே கைவிடேன் இணையே. அப்ப என்ன சொல்றாரு, கைவிட மாட்டார் என்றோதோது சங்கே, கனக சபையார் என்றோதோது சங்கே, பொய்விட செய்தார் என்றோதோது சங்கே, உன்னம் வரத்தார் என்றோதோது சங்கே. கடவுளை நம்பலாம் கைவிட மாட்டார். நீங்க நம்புங்க. முதல் டாக்டர் நம்புறீங்க, பஸ்ஸுக்கு கண்டக்டர் நம்புறீங்க, டிரைவர் நம்புறீங்க, ஒரு வக்கீல் நம்புறீங்க, கடவுளை மட்டும் நம்ப மாட்டீங்க. அவர்கிட்ட போய் பேர் பேசுவீங்க.
தகவல் முழுமையாக போகணும். சித்திரகூடத்தில் செல்நெறி மகன் என்றார். பத்தியில் உயிரியும் பரிவினன் அடிநாளா உத்தமா அடிநாயை ஓதுவது ஓது என்றார். ஓதுவதுன்னா கடவுள்கிட்ட சொல்றமான சொல்றானுங்க. இறைவன்கிட்ட நாம் எப்படி போய் முறையிடணுமோ அந்த மாதிரி ஓதுவதுன்னு சொல்றான். அவன் இறைவனா நினைச்சு சொல்றான். இவனா அவனை பிரிய முடியல, இவனை அவனை பிரிய முடியலாம். அப்படி சிக்கல் சிக்க 2 பேரும் கூட இருக்குது. ராமனுக்கு ஒரே கவலை, இப்படிப்பட்ட ஒரு அன்பனை விட்டுட்டு போற வேண்டும். இந்த குவனுக்கு ஒரே கவலை, இந்த கடவுளை நாம நம்மளை விட்டுட்டு போறானே, இவனுக்கு கவலை, அவனுக்கு கவலை. என்ன பண்ண, அவனும் போயாகணும், இவனும் இங்க இருந்தாகணும். கீழே விழுந்து எழுந்திருச்சு கை கட்டி வாய் வச்சு நின்றுட்டு, ராமா சித்திரகூட மலைக்கு நீ வழிகாட்டினா நீங்க காட்டு எப்படி நீ 14 வருஷம் வாழப்போ. இது பார்த்தா சித்திரகூட மலை தெரியுது. இந்த மலைக்கு வழிகேட்கறதுக்கு எது காட்டுவாக்கி வந்த நீ வந்திருக்கவே கூடாது. புறப்படியா நூறுக்கு போகலாம். சித்திரகூட மலை தெரியாதவங்க இங்க இருந்து காட்டுக்கு அந்த 14 வருஷம் எப்படி வாழ போற? நீ ஒன்றும் கவலைப்படாத, என்னை கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போனேன்னா நெறியிடு நெறி வந்தேன். நெறினா வழின்னு அர்த்தம். இந்த கூடலையாத்தூர்னு ஒரு ஊர் கிடைக்கிறது, ஒரு 10 கிலோமீட்டர் தான். சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடல் பெற்ற தலம். வெள்ளாரும் மணிமுத்தாரும் கூடுற இடத்துல இருக்கிற அந்த கோயில். வடிகுடை மழு வேண்டி மதகரியுரி போத்து கொடியணி நெடுமாடம் கூடலையாற்றோரில் கொடியணி திருமேனி குறிகுடல் உமையோடும் அடியடில் வழிபோந்த அதிசயம் அறியேனே. சுந்தரமூர்த்தி சாமிகள் சிதம்பரத்தில் வழிபட்டு பிருந்தாசனம் வராது. அந்த காலத்தில் அவர் காலத்தில் ரோடு இருக்கு. அந்த காலத்தில் என்ன அப்படியே 4 வழி பாதை கொண்டு தான் நினைக்கிறீங்களா? வண்டி பாதையே கிடையாது. வண்டி என்னத்தான வண்டி பாதை இருக்கு, வண்டியே இல்லையா? ஆளு நடந்து போன பாதை பார்த்தா போகணும். காட்டுக்குள்ள தடுமாறி வராங்க. திருப்பூர் போற வழி தெரியல, தடுமாறுறாங்க. வந்து அந்த நேரத்தில் ஒரு வயோதிக கிழவத்தில் போறாரு. போற ஓடிட்டு அங்க போயப்பா தாத்தா பார்த்தோன்னே, தாத்தா நாங்கள் விருந்தாச்சலம் போகணும், எங்களுக்கு கொஞ்சம் வழி எப்படி போகுதுன்னு தெரியல, கொஞ்சம் வழி காட்டணும் அப்படின்னாங்க. விருந்தாச்சலம் போகணும். ஆமாம், அப்பா போகணும் அப்படின்னு கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் கூடலையாற்றல் கோயில் கூட கொண்டு விட்டு தாங்க. கூடலையாற்றல் கோயிலுக்கு போனா ரிசர்வாண்டர் ஆட்சி கொடுக்கிறாரு. அதே அடிக்கடி வழிபோங்க அதிசயம் அறியனே 10 படிக்கு 10 கிலோமீட்டர் தாங்க. அங்க நாங்கள் மாசம் பக்கத்துக்கு சாப்பாடு போட்டோம். அது ஒரு 5 வருஷம் போட்டு அப்புறம் விட்டுட்டு வேண்டாம் விட்டுட்டு. ஒரு நாளைக்கு போடுறது எங்களால் முடியும். ஒரு மாதம் 51 நாளைக்கு போடுறது எது முடியும்? 10 நாளைக்கு போடுறது அது முடியும். ஒரு நாளைக்கு போடுறது முடியாது. அதை ஏன்னா ஒரு நாள் சாப்பாடு சாப்பாடு முடியாது. எங்களால் ஒரு நாளைக்கு போட முடியாது. வேண்டானே விட்டுட்டோம். அது சமையல் வச்சு பந்தல் போட்டு போட கஷ்டமா. அப்பதான் விருதாந்தல் தேர்தல் விருதாந்தல் போடுறாங்க. அதையும் நின்று வச்சு செட்டியார் பண்ணிட்டாரு. அதனால அந்த ஏன் சொல்றா, குழந்தையாத்தூர் இருக்கிற சாமி பேரு நெறிகாட்டுநாதர். அதுக்காக நீ சொன்னோம். இவன் இப்ப வழிகாட்டு வந்திருக்கிற சாமி எப்படி அவன் சித்திரமூர்த்தி சாமி வழிகாட்டி கூட்டிட்டு வந்தாலோ அது போல உன்னை நான் வழிகாட்டி கூட்டிட்டு போவேன் சித்திரகூட மலைக்கு அப்படிங்கிறாங்க. அவர் தான் நெறிகாட்டுனால எனக்கு நெறிகாட்டு வழி தெரியும். அந்த காட்டு வழியில 2 வழி இருக்கு, பெருவழி உண்டு, சிறு வழி உண்டு. பல பேர் நடந்தா பாதை கொஞ்சம் பெருசா இருக்கும். எப்போ ஒரு சில நடைகள் பார்த்தா ஒத்தையடி பாதைன்னு சொல்லுவாங்க. ஒத்தையடி பாதை கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஒரு ஆள் புதுங்கருக்கு இறந்துருக்காரு, நேரம் போகிறது ஒத்தையடி பாதை. ஒரு ஆள் புதுங்கருக்கு இறந்தா பெருவழி. நெறி வல்லே, இடுநெறி வல்லே. ஒத்தையடி பாதை எனக்கு தெரியும், பெருவழியில போனாலும் அது தெரியும். நெறியிலே நெறிவல்லே. அப்புறம் என்ன சொல்றாங்க, நேடினன் வழுவாமல்
நரியன கனி காய் சமைச்சு சோறு சாப்பிடக்கூடாது. சமைச்சு சோறு சாப்பிடக்கூடாதுங்க. 14 வருஷத்துக்கு 14 வருஷத்துக்கு ரெண்டு சோறு தான் சாப்பிடணும். அதனால நனியான கனி காயும் நரகுயிமை தரவல்லை. நனினா நல்ல காய், நல்ல பழம், அப்படியே அப்ப ஃப்ரெஷ்ஷாக பழம். 4 நாளைக்கு கூட பஸ் வச்சதெல்லாம் கொண்டாந்து கொடுக்க மாட்டேன். அன்னைக்கு நாடு கறந்த பால் சொல்லுவார் மாநிலத்தில். கறந்த பால் நான் அப்போ பார்த்தேன். அப்போ கறந்த பால் கூட இருக்குங்க. குடிச்சு பார்த்தவங்களுக்கு தான் புரியும், குடிச்சு பார்க்காத தெரியாது. உங்கள் வீட்டில் மாட்டை கட்டி வச்சுட்டு பால் கறந்துடனே குடிச்சு பாருங்க, சூடாக இருக்கு. எங்களுக்கு அனுபவம் இருக்குது. அதனால கறந்த பால் அது மீது ஆரம்பிச்சு நம்ம சூடு பண்ணி பிடிக்க வேண்டியது வழி கிடையாது. இயற்கையான சூட்டோட பிடிச்சா அது ஊசியா இருக்கு. கறந்த பால் மாநில சொல்றதான் தான் காரணம். எல்லாமே கறந்த பால் தான். அந்த கறந்த உடனே பிடிச்சா சூடா இருக்கு, இயற்கையான சூடா இருக்குது. அதுக்காக கறந்த பாலுங்கிறாரு. கறந்த பால் கண்ணனோடு நெய் கலந்தால் போல சிறந்த அடியார் சிந்தனையும் தேவூரி நின்று பிறந்த பிறப்பதற்கும் எங்கள் பெருமானம் செய்கிறார். அதுபோல நெறியிடு தெரிவல்லே நேடினன் வழுவாமல் நரியான கனிகாயும் நரமையுமை தரவல்லே. நரவனத்தே கனி உண்டுல, காய் உண்டுல, கிழங்கு உண்டுல. கிழங்குனா தாய்மன்னர் சொல்றாரு, அதாவது உதிர் சருகு உடல் கந்த மூலங்கள் அப்படிங்கிறது. உதிர் சருகு மரத்திலிருந்து கீழே விழுந்து சருகு. அப்புறம் புண்ணால சுனை நீர். புண்ணால ஆத்தரோட தண்ணி இல்லை, சுனை வென்று எத்தனையோ மலை கந்த பக்கம் அந்த சுனை ஊறி வருவது சுனை நீர்னு பேரு. வெள்ளிக்கிற மலை யாராவது போய்கிறீங்கன்னா கோயம்புத்தூர் வெள்ளிக்கிற மலைக்கு ஒரு மலை ஈசாயோட அங்கே இருக்கு. ஒரு நாளைக்கு நான் போய் பார்த்துட்டோம். போகிற வழியில் வெள்ளிக்கிற ஈசாயோட தாண்டி தான் போகணும். போகிற வழியில் கை நெட்டி சுனைன்னு ஒரு சுனை இருக்கு. கையை தட்டினா தண்ணி அதிகமாக வருங்க. தண்ணி லேசாக வந்துட்டுங்க. அங்கே போய் இப்படி தட்டிட்டு தண்ணிக்காக வரும். அப்புறம் கை நெட்டி சுனைன்னு ஒரு சிலை இருக்கு. அப்புறம் பாம்பாடி சித்திர சுனைன்னு ஒரு சுனை இருக்கு. பாம்பாடி சித்திரம் இருந்தார், அந்த ஒரு சுனை இருக்கு. அதை தாண்டி போனோம்னா சீதை அந்த காலத்தில் அந்த வனத்தில் இருந்திருக்கிறான். அந்த வனத்துக்கு பேரே சீதை வனத்துக்கு பேர். நிழல் தான், வெயிலே தெரியாது. நிழல் தூங்கும். சீதை மண்பாலம். சீதை அந்த காலத்தில் மண்ணால் ஒரு பாலம் போட்டிருக்காங்க. மண்ணால் இந்த காலத்தில் சிமெண்ட், கம்பி, கல், செங்கல், கருங்கல் எல்லாம் போட்டுருக்காங்க. கூட பாலம் நிச்சயமா இருக்குது. சீதை எந்த காலத்தில் இருந்தா அப்ப கண்ட மண்பாலம் என்ன இருக்கு. அப்புறம் ஆண்டி சுடைன்னு ஒரு சுடை இருக்கு. ஆண்டி தீர்த்தம்னு பெருமாள் அதுதான் எல்லாரும் பிடிக்கிறது. அது எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தால் அது முதல் உட்காந்துட்டு அழகரான்னு சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. அவ்வளவு கூட அதுக்கு மேல தானே உடம்பு கரைச்சு போயிருக்கு. வேகமாக ஓடி வந்துடும். உள்ள விழுந்த விழுந்து அப்போ விட்டு வெளியே வந்துடும். நெருப்புட விதான் வந்துடும். அப்படி இருக்கு. அந்த சுனையை நான் கொண்டு வருவேன். குட்டையில தண்ணி கொண்டு வருவேன் கிடையாது. நெறியிடை நெறிவல்லே நேடினன் வழுவாமல் நரியன இடிகாயும் நரகுயிமை தரவில்லை. நரவுனா தேடு. சுனை நீர் எங்க இருக்குதோ அங்கிருந்து கொண்டு வருவேன். உறைவிடம் அமைப்பேன். நீ எங்க தங்குறீங்க அங்கே உங்களுக்கு ஒரு புதுசை கொண்டு கொடுத்துருவேன். அதான் படம். நீ எங்க வேணாலும் தங்கு. இந்த மலையில எல்லா இடங்களும் எனக்கு தெரியும். நெறினா எல்லாரும் காட்டு நடக்க முடியாதுங்க. ஒரு சிலர் தான் காட்டு போக முடியும். ஏன்னா சத்திரப்பட்டி மலையிலேருந்து ஞாபகம் இருக்குது. ஒரு 10-15 தடவை ஏறி இறங்கியிருக்கோம். ஒவ்வொரு தடவை ஒரு ஆள் தான் கூட்டிட்டு போகணும். நாங்களாக போகவே முடியாது. எங்களுக்கு வழி தெரியுது. ஒரு ஆள் தான் தொடங்கி அனுப்புவார். தான் கொடுத்துருப்பதையா இருக்கு. கொண்டு சாமி கொண்டு விட்டு பார்ப்போம். அந்த வழியை எங்களுக்கு தெரியல. தினம் அதை அவன் போகிற வழி அப்படி அடையாளம் வச்சுக்கிறாங்க. கல், மரம் ஏதாவது ஒரு அடையாளம் வச்சு போனோம். அதை வச்சு திரும்பி போகிறோம். நமக்கு அதெல்லாம் தெரியறதில்லை. அதனால எனக்கு அதெல்லாம் தெரியும். அதனால நெறியிடு நெறிவல்லே நேடினன் வழுவாமல் நரியன கனி காயும் நரமையை தரைவல்லே குறைவிடம் அமைவிப்பே
நீங்க தங்கிறதுக்கு அடையான பர்ணத்தால அவன் உலகாலை அமைப்பேன் ஒரு நொடி வரையும் பிரிக்கலே. இது எவ்வளவு பெரிய சாதனை! இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தருவாங்க மாணிக்காது சொல்றாருல, அது மாதிரி ஒரு இவை பொழுது கூட முன்னை விட்டு நான் தெரிய மாட்டேன். மாணிக்கவாசன் சொல்றது இன்னும் அதிகம். இந்த ஜீவ கோப்பு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். இந்த அடி சரியான ஆங்கில வார்த்தை கண்டுபிடிச்சு இமைப்பொழுதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இமைப்பொழுதுன்னு என்னையுமே 1 நிமிஷமா 6 நிமிஷமா 4 நிமிஷமா? ஏன்னா இந்த இதுதான் நொடி, இப்படி பிடிக்கிற மாதிரி இதுதான் நொடி. இந்த நொடிய இலக்கணத்தில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா நானா பிடிச்சுக்கிறாங்க. இதுதான் நொடியை இப்படி நொடியது. இதை நாளா பிடிக்கிற இலக்கணம் தொல்காப்பிய நம்ம நாளா பிடிக்கிறாங்க. எப்படி நாளா பிடிக்கிறாங்கன்னா இந்த நொடிக்கோணம் நினைக்கிறீங்கல்ல அது காது, நொடிக்கோணம் நினைக்கிறீங்கல்ல அது காது, அப்புறம் கையெழுத்து இப்படி வைக்கிறீங்கல்ல அது அரை, இப்படி முறுக்கோணம் இல்ல அது முக்கால், இப்படிதான் ஒன்று. புரியுதுங்களா? நினைக்கிறது கால், அப்புறம் கையெழுத்து இப்படி வைக்கிறது அரை, முறுக்கிறது முக்கால், இப்படிதான் ஒன்று. காலத்தை இப்படி கணக்கிட்டுக்கிறாங்க பாருங்க. அதனால நெறியிடு நெறிவல்ல நேடினன் வழுவாமல், வழுவாமைன்னா தவறாமல் அர்த்தம். என்னடா இன்னைக்கு உங்களோட கை கணிகளோடு கொண்டு வரே நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வழுவாமல் நான் ஒரு ஊர்ல ஏதோ ஒரு ஊர்ல மழை கொட்டுது. அந்த ஊர் வழிபாட்டில் வான்முயில் வராது பையன்னு இந்த பாட்டு பாடணும். வான்முயில் வராது பெய்ய மறிவளம் சுரைக்க அப்படின்னு பாடணும். ஒரு பக்கத்தில் நின்றது சுவாமி, இந்த பாட்டை நீ பாடலாமா? மழை எப்படி கொட்டுத? இன்னமெல்லாம் மழை அதிகமாக கொட்டு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை பாடலாம். ஏன் இந்த பாட்டு என்ன தப்புன்னு கேட்டோம். இதான் மழை கொட்டுது. பாட்டை நல்லா படிச்சியாரு கேட்டோம். அதை என்ன சொல்லுதுன்னா வான்முயில் விடாதுன்னா வான்முயில் குற்றமில்லாத மழை பெய்யன்னு அர்த்தம். வராதுன்னா எப்ப தேவையோ அப்ப மழை பொழின்னு அர்த்தம். ஓயாம கொண்டு சொல்லுதில்ல, இப்ப தேவையில்லாம் மழை பெய்யுது. தேவையான போது மழை பெய்யலையா பாட்டு இருக்கு. வராதுன்னா எப்ப தேவையோ அப்ப மழை பொழி, எப்ப தேவையில்லையா அப்ப பெய்யாத அப்படின்னு அந்த வராதுன்னு சொல்லிக்காத. அந்த தேவைப்படும் போது மழை பெய்யணும், தேவையான போது மழை பெய்யாது. நெல் விளைஞ்சிருக்கிற போது மழை பெய்ய என்ன ஆகுது? அதான பாட்டுடைய அர்த்தம். அப்புறம் அதுக்கு சொன்னாருங்க இந்த பாட்டுடைய பொருள் புரியாமையா இருக்கிறதா செய்ய அப்படின்னு சொன்னோம். ஐயா அந்த வராதுங்க சொல்லிக்க முடியாத நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நீ வழுவாமல் நடிகர கண்காணியும் நடுநிலை தரவில்லை குறைவிடும் அமைப்பேன் ஒரு நொடிவரையும் அமைப்பிருக்கிறேன் வராதுன்னா தவறாம கொண்டு வரேன். இது மாதவ தொண்டை வேற எங்கேயும் கிடைக்கிறான். அவனுக்கு இன்னும் அன்பு அதிகமாக பெருக்கிறான். ஒரு நொடிவரையும் பிரிகிறேன். இந்த வேலையெல்லாம் எப்ப செய்யணும் தெரியுமா? என்னை குத்திக்கு போனீங்கன்னா நான் செய்வேன். ஐயா போனது நான் செய்வேன். எப்படி செய்யறது? என்னை குத்திக்கு போ. நீ காப்பிட்டார் காப்பிட்டார் வந்துக்கிறேன், நான் காப்பித்தான் இருக்கிறேன். என்னை கூட்டிட்டு போனீங்கன்னா நான் செய்ய தயாராக இருக்கிறேன். அடியே